அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த கோல்டு சிக்கன் சாண்ட்விச். இது சஹர், இஃப்தார் ரெண்டுக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஷ்ரெட்டட் சிக்கன் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஷ்ரெட்டட் சிக்கன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சு விட்டுட்டா இது ஷ்ரெட்டட் சிக்கன். ஸோ இப்போ சிக்கன் வந்து குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் 3 விசில் மட்டும் வைங்க. நல்லா சிக்கனும் வெந்துடும். நம்ம ஷ்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்கனை வந்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஏன்னா நல்லா வெந்திருக்கும் சிக்கனு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. ஸோ சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷ்ரெட்டட் சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. இதை நான் கரெக்டாக 250 300 கிராம்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து கேப்சிகம். இது வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒரு 5 வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோடு சேர்த்து கேபேஜு, குக்கும்பர். இது எவ்வளோ போடணுங்கிறத நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். நான் எல்லாமே கரெக்டாக இங்கே 2 பேருக்கு பண்ணுறனால ஒரு கேரட்டு, ஒரு குக்கும்பர் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இங்கே. ஸோ கேரட் வந்து இங்கே ஒரு பெரிய கேரட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 250 கிராம்ஸ் வந்து மயோனைஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 40 to 50 grams ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் பெப்பர் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. இங்கே நான் கரெக்டாக ஹாஃப் ஸ்பூன் கிட்ட நான் போடுறேன். போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ பாருங்கள், ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரெட் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெட்டை ஃபுல்லாக கட் பண்ணலாம். இங்கே நான் வந்து ஆளுக்கு 3 ஸ்லைஸ் நான் போட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் உள்ள எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வேஸ்ட்டாக உள்ள இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து ப்ரெட் க்ரம்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் அது நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நார்மலாக. ஸோ இங்கே நான் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று வந்து 1000 ஐலாண்ட் சாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன சாஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் நார்மலாக டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் போட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஜென்ரலாக இதுக்கு மேலே வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் இதுவும் இதுக்கு மேலே வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 2 சைடும் புஷ் பண்ணாமல் சென்டரில் வந்து கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணதான் இந்த கோல்டு சாண்ட்விச். ஸோ நாங்கள் நிறையா யூடியூப்பில் வந்து இந்த சஹர் சீரீஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஃபாரினோட எல்லாருமே இதை ட்ரை பண்ணி சஹருக்கு சாப்பிட்டாங்க. சஹருக்கு இஃப்தார் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலான்னு நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள் அந்த ஸ்டஃபிங் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த என்ன ரெசிபி போடணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஷைகுல் பார்வை. பாய்.